சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவ வார்த்தை பார்ப்போம். உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருடைய கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்படியாக உனக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பலாம், அநேக மனிதர்கள் எழும்பலாம். அவ்வளவுதான், இவங்களை முடிச்சிடலாம். ஒருத்த கதையை இவங்களை ஒன்றுமே ஆக்கிடலாம். இவங்க இனி அவ்வளவுதான், இவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்களை கொண்டு இவங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யாருமே கிடையாது, இவங்களுக்கு கேட்பாரு இல்லை, இவங்க விசாரிப்பாரு யாருமே இல்லை. அவங்க முறியடிச்சலாம் நினைப்பாங்க. ஆனா ஆண்டோட வார்த்தை சொல்றார், ஒரு வழியா வருகிற சத்துரு 7 வழியா ஓடிப்பான். எப்படி ஓடி போன அவனுக்கு தெரியும். அவன் நினைப்பான் அவ்வளவுதான் முடிச்சுட்டு வரலாம் நினைப்பான். ஆனா வந்த வழியில ஓட மாட்டான். அவன் 7 வழியா, அவனுக்கு கூட வந்தவன் அத்தனை பேரும் சரி, 10 பேரா இருந்தாலும் சரி, 50 பேர் இருந்தாலும் சரி, உன்னை விட்டு ஓடி போவாங்க. ஓடி போற ஒரு வழியா ஓட மாட்டான், 7 வழியா ஓடுவாங்க. நீ பயப்படாது, ஆண்டவர் உனக்கு துணையா இருக்கிறார். ஏன்னு அவர் சொல்லுகிறார், சத்துரு எவ்வளவுதான் உன் பெருகினாலும், சத்துரு எவ்வளவுதான் உன்னை மேற்கொள்ள நினைச்சாலும், ஆனா உன்னை மேற்கொள்ளவே முடியாது. உன் குடும்பத்தை காப்பார், உன் கம்பெனியை காப்பார், நீ போகும்போது வரும்போது உன்னை காப்பார், உன்னை பாதுகாப்பார், நீ அக்கினி மதிலா இருப்பார். தேவன் உன்னோட கூட இருந்து உன்னை பாதுகாக்கிறது மட்டும் உன்னை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். நீ கவலைப்படாத, ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஆமென்.